மாரிதாஸ் கைது சில மணி நேரத்தில் ஜாமீன் கருத்துரிமையா அவதூறா தமிழக அரசியலை உலுக்கிய பரபரப்பான சம்பவம். தமிழக அரசியலில் கடந்த சில நாட்களாக மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பேர் என்ன அப்படின்னா அது மாரிதாஸ். காலையில் கைது செய்யப்படுறாரு, மாலையில் நீதிமன்றம் ஆஜராகிறாங்க, இரவு ஜாமீன் கிடைக்குது. ஒரே நாளில் நடந்த இந்த அதிரடி சம்பவம் தற்போது அரசியல், ஊடகம் மற்றும் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு யூடியூபர் கைது செய்யப்பட்டதா அல்லது கருத்துரிமை தாக்கப்பட்டதா இல்லை உண்மையிலே அவதூறு பரப்பப்பட்டதா அப்படிங்கிறது இந்த வீடியோவில். மாரிதாஸ் யார், ஏன் கைது செய்யப்பட்டார், என்ன குற்றச்சாட்டு, நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, ஜாமீன் வழங்கப்பட்டதற்கான காரணம் என்ன, இந்த அரசியல் தாக்கம் என்ன என்பதை முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாரிதாஸ் யார் அப்படின்னா, மாரிதாஸ் என்பவர் சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலமான அரசியல் விமர்சகர். குறிப்பாக யூடியூப் மற்றும் எக்ஸ் தளங்களில் தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை பதிவிட்டு வருபவர். வலதுசாரி அரசியல் சிந்தனைகளுக்கு ஆதரவாகவும் தமிழகத்தில் ஆளும் அரசுகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்திருக்கிறவர். இதனால அவருக்கு ஆதரவாளர்களும் அதிகமாக இருக்காங்க, அதே நேரத்தில் எதிர்ப்பவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. திமுக ஆட்சியிலேயே பெரிய சர்ச்சை. மாரிதாஸ் பெயர் தமிழக மக்களுக்கு புதியதல்ல. திமுக ஆட்சி காலத்திலேயே பல முறை அவரது வீடியோக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தின. அரசுக்கு எதிராக விமர்சனங்கள், அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள், நிர்வாக குறைபாடுகள் குறித்த கருத்துக்கள், இப்படி தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டு வந்தார். இதன் காரணமாக முன்னரும் அவர் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆட்சி மாறினாலும் விமர்சனம் தொடர்ந்தது. பொதுவாக அரசியல் விமர்சனர்கள் ஆட்சி மாறினா தாங்கள் நிலைப்பாட்டை மாற்றுவாங்க என்ற குற்றச்சாட்டு சமூக தளங்களில் இருக்குது. ஆனால் மாரிதாஸ் அதே பாணியை தொடர்ந்து கொண்டிருந்தார். புதிய அரசுடைய செயல்பாடுகள் குறித்து விமர்சனங்களை வெளியிட்டார். அமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்கள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனால் அரசியல் மோதல்கள் அதிகரிச்சிருக்கு. ஏஐ தொழில்நுட்பம் சர்ச்சையை அதிகரித்ததா? சமீப காலமாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஏஐ மூலம் குரல் மாற்றம், வீடியோ உருவாக்கம், டீப் ஃபேக், போலி காட்சிகள் இவை அனைத்தும் சாதாரண மக்களுக்கே கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன. இதன் காரணமாக உண்மை மற்றும் பொய் எது என்பதை கண்டுபிடிப்பதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சூழ்நிலையில் மாரிதாஸ் வெளியிட்ட சில வீடியோக்கள் குறித்து எதிர்க்கட்சியினரும் ஆளும் தரப்பினரும் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. அமைச்சர் கீர்த்தனா தொடர்பான குற்றச்சாட்டு. இந்த வழக்கில் மையப்புள்ளியா இருந்தது அமைச்சர் கீர்த்தனா குறித்து வெளியிடப்பட்டதாக கூறப்படும் ஒரு வீடியோ. அந்த வீடியோவில்